வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக கோடு மாதிரி இருக்குதுங்களா? அது எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பழகிக்கிறேன். அடுத்த வீடியோக்குள்ளே போகலாங்களா? நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இன்றைய காலகட்டத்தில் தேர்தல் வரப்போகுது. மக்களுக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு உள்ள காலம் இது. இந்த நேரத்தில் மக்களினுடைய தேர்ந்தெடுப்பு எந்த வகையில் மிக சிறப்பாக இருக்குதோ அதை பொறுத்து நாடு அமையும் அப்படிங்கிறது தான். அப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு பேருந்து கட்டணங்கள் இல்லாமல் போயிட்டுருக்குறோம். பெண்கள், ஆண்களுக்கு இல்லை, பெண்களுக்கு பேருந்து கட்டணம் இல்லை. அதே மாதிரி மாதம் பலவீனமான குடும்பங்களுக்கு 1000 ரூபா வந்துட்டுருக்கு. அதை அடுத்து பல நலத்திட்டங்கள் இருந்துகிட்ருக்கு. இது ஒரு இப்போ நடப்பு ஆட்சியில், அதை அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் அடுத்தடுத்து தேர்தல் வாக்குறுதிகள் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, என்ன ஏது, இது எல்லாத்தையுமே மக்கள் அலசி ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடியது நம்முடைய கையில் இருக்குது. அடுத்த ஒரு ஆட்சி ஒரு கட்சியில் ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அதையும் நாம் பார்க்குறோம். நாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இன்றைய நம்முடைய குறைபாடுகளை என்ன இருக்குது, ஒரு அரசு அலுவலகங்களுக்கு அப்படிங்கிறது நம்ம போகும்போது பணம் நிறைய செலவாகுது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், பணிகளாக இருந்தாலும் நம்மளுக்கு எளிமையாக விண்ணப்பம் கொடுத்த உடனே அந்த விண்ணப்பத்திலிருந்து எளிமையாக நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் எந்த ஆட்சியில் நடைபெறுது. இன்றைக்கி நம்ம தேர்தல் வாக்குறுதிகள் எத்தனை பேர் கொடுக்குறாங்க. இன்றைக்கி அரசு அலுவலகங்களில் விண்ணப்பிக்கக்கூடிய நம்முடைய காரண காரியங்களுக்கு எளிமையாக நம்ம விண்ணப்பித்த விண்ணப்பம் எப்படி முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். முறைப்படுத்தப்பட்ட விண்ணப்பம் சென்ற பின்பு அதுக்கு உண்டான காலக்கெடு என்ன, அந்த காலக்கெடுவில் நமக்கு என்ன ஒரு நம்ம கொடுத்த விண்ணப்பத்திற்கு உண்டான நடவடிக்கை செயல் நடந்து முடிஞ்சிருதான், இல்லை முடியாமல் அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்களா, அதுக்குன்ட்டு நாம் ஏதாவது அடுத்த ஒரு நடவடிக்கை ஒரு யாரை போய் பார்த்ததுன்னா நம்மளுக்கு அந்த விண்ணப்பம் சரி செஞ்சு கொடுத்துருவாங்க, இல்லை அலுவலரை பார்க்கணுமா, இல்லை மேற்கொண்டு ஆட்சியாளர்களை பார்க்கணுமா. இந்த ஒரு சூழலில் இன்றைக்கி நடப்பு ஆட்சியில் எளிமையாக இருக்கா, இல்லை நடந்து முடிஞ்ச ஆட்சிகளில் எளிமையாக இருக்கா, இல்லை இனி புதிதாக வரக்கூடிய யார் வந்தால் இந்த மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி மக்கள் இருக்காங்களாங்கிறது பார்ப்போம்.